நாம் இப்பொழுது எவ்வாறு கபாலபாதி என்கின்ற மூச்சு பயிற்சியை செய்யலாம் என்பதை பற்றி காணலாம். இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்பு எவ்வாறு பத்மாசனத்தில் அமரலாம் என்பதை பற்றி காணலாம். இடது காலை வலது துடையின் மீது வைக்க வேண்டும். பிறகு அதேபோல் வலது காலை இடது துடையின் மீது வைக்க வேண்டும். இது பத்மாசனம் ஆகும். பிறகு சரியான முறையில் எவ்வாறு சுவாசிக்க வேண்டும் என்பதை பற்றி காணலாம். ஒரு கையை வயிற்றின் மீது வைக்கவும், மறு கையை மார்பின் மீது வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது வயிற்று பகுதி மேலே வர வேண்டும், மார்பு பகுதி பிரிய வேண்டும். மூச்சை வெளிவிடும் போது வயிற்று பகுதி உள்ளே செல்ல வேண்டும், மார்பு பகுதி சுருங்க வேண்டும். இவ்வாறு 3 நிமிடங்கள் பயிற்சியை செய்யவும். பிறகு கபாலபாதியை தொடங்கலாம். இந்த பயிற்சியில் மூச்சை அதிக வேகமாக வெளியே விட வேண்டும். மூச்சை உள்ளே சுவாசிப்பது என்பது தானாக நிகழும். மூச்சை வெளிவிடும் போது வயிற்று பகுதி வேகமாக உள் செல்கின்றது, மூச்சு காற்று மிக வேகமாக வெளிவருகின்றது. மூச்சை உள்ளிருப்பது என்பது தானாக நிகழ்கின்றது. இவ்வாறு தொடக்கத்தில் 10 முதல் 30 முறை ரிப்பீட் செய்யும். இவ்வாறு கபாலபாதியை தினமும் செய்து நாம் பயன்பெறுவோம். இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதை பற்றி காணலாம். இந்த பயிற்சியின் மூலமாக ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் கொள்ளளவு அதிகமாகின்றது. இதன் விளைவாக மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அதிகமாகின்றது. பின் நுரையீரல், சுவாச குழாய்கள், சைனஸ் கேவிட்டிஸ் மற்றும் நாசியின் துவரைகள் தூய்மையடைகின்றன. இதன் விளைவாக மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தணிந்து மன அமைதி அடைந்து மனம் ஒருமைப்படுகின்றது, தியானம் கைகூடுகின்றது. என் பெயர் பிரீத்தி. நன்றி, வணக்கம்.